Hi there guys, welcome to the whiteboard series part 2. Without wasting much of your time, let's get into it. So multivitamins, what is vitamins and minerals? So vitamins பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். அது வந்து உங்கள் பாடியோட ரெகுலர் ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஊட்டச்சத்து. மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்து தான். அது இருந்தால் தான் உங்கள் பாடி வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகும். அடிப்பட்டா புண்ணு ஆறுறதுலேருந்து உங்கள் ஐசைட் விஷன்லேருந்து எல்லாமே எல்லாம் இந்த உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற என்சைம்ஸு. ஸோ வாட் எவர் ஃபங்க்ஷன் யூ சே, யூ கால் இட், யூ நேம் இட், அதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே யூ நீட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதை கம்பைண்டாக மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எதுக்குன்னா, உங்களுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கே, இதை ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எனர்ஜியாக கொடுக்கறதுக்கே இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் தேவைப்படுறான். உடம்புல வந்து உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும்போது மேக்ரோ நியூட்ரியன்ட் நீங்கள் என்ன தாக்குனாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ என்ஷூர் யூ டு நாட் ஹாவ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், எஸ்பெஷலி இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். வை டு யூ நீட் இட்? ஃபார் யுவர் பாடிலி ப்ராப்பர் ஃபங்க்ஷன். எல்லா ஃபங்க்ஷன்ஸ் தான். அண்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், 90% ஆஃப் த க்ரௌடு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியில் டெஃபிஷியண்ட்டாக தான் இருப்பாங்க. நாட் கெட்டிங் ப்ராப்பர் எக்ஸ்போஸ் டு த சன்லைட். சரி, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் நம்மளுக்கு விட்டமின் டி கிடச்சிருமானா கிடையாது. சன்லைட் மூலிமா விட்டமின் டிக்கான க்ரோத் ட்ரிகர் ஆகும். அதுக்கு விட்டமின் கே வேணும். இப்போ கால்சியம் எப்போ குயிக்காக அப்சர்வ் ஆகும்னா விட்டமின் டி அண்ட் கே2 இருந்தால் தான் கால்சியம் அப்சர்ப்ஷனும் அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து இன்டர் டிபெண்ட். நமக்கு எல்லாமே வேணும், அளவாக வேணும். ஆல்ரைட். ஸோ அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் பாயிண்ட் கவர் பண்ணால், நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். அந்த அமினோ ஆசிடை பிரேக் டவுன் பண்ணி மசிலுக்கு ஃபியூலாக கொடுக்கறதே விட்டமின் பி6 தான். இப்போ பி6 இல்லைன்னா அந்த அமினோ ஆசிட் பிரேக் டவுன் நடக்காது. ஸோ கார்போஹைட்ரேட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ட்டையும் ப்ராப்பராக அதோட வேலையை பார்க்க வைக்கிறதே மைக்ரோ நியூட்ரியன்ட்டு தான். ஹவு மச் இஸ் ரிக்வயர்டு? ஆல்ரெடி கவர் பண்ண மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ட் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். பட் மைக்ரோ மில்லிகிராம் ஆர் மைக்ரோகிராம் எம்சிஜிஸ்லாம் தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிஏ இருக்குது, ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். இவ்வளோ தான் எடுக்கணும். அடல்ட், when it comes to adult, மேல் ஃபீமேல், இந்த விட்டமின் இவ்வளோ இருந்தால் போதும். சேம் கோஸ் டு இன்ஃபென்ட் அண்ட் கிட்ஸ். அது மாறுபடும் எல்லாருக்கும். ஸோ அத்தனை விட்டமின்ஸும் மினரல்ஸும் இவ்வளோ இருந்தால் போதுங்கிறது இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், விட்டமின் டி பார்த்தீங்கன்னா 600 IU. IU மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனிட் இஸ் ரெக்கமெண்டட் பர் டே. ஆர் யூ கெட்டிங் யுவர் 600 IU விட்டமின் பர் டே? நோ. டஸ் மல்டிவைட்டமின் சப்ளிமெண்ட் இஸ் நெசசரி? சப்ளிமெண்ட். ஸோ இதுதான் இங்கே கான்ட்ரவர்சியாக ஆகுது. சப்ளிமெண்ட் இஸ் நெசசரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் நோ, ரெண்டுமே சொல்லுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். See, you can achieve all the critical vitamins and minerals through whole foods. எல்லாருக்குமே தெரியும், ஹோல் ஃபுட்லேருந்து நம்ம எல்லா விட்டமின் மினரலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் யூ டேக் இட் இல்லை. ஸோ இப்போது விட்டமின் வாட்டர் சால்யுபிள் விட்டமின் அண்ட் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ்னு இருக்குது. இப்போது விட்டமின் பி விட்டமின்ஸ் B1 to B12, B1, B2, B3, B6 and B12. And whereas fat soluble vitamin பார்த்தீங்கன்னா விட்டமின் A, D, E and K, இதெல்லாம் ஃபேட் soluble vitamins. வாட்டர் soluble vitamin நீங்கள் தண்ணி குடித்தாலே அது அப்சர்வ் ஆகிடும், அது உடம்புல தங்காது, ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். பட் ஃபேட் soluble vitamin வந்து இட் ஸ்டேஸ் இன் யோர் பாடி ஃபார் சம் டைம். அதுக்கப்புறமா அதுவும் போயிடும், திருப்பி யூ நீட் டு ரீலோட் இட். இந்த மாதிரி கேஸில் யூ கேன் நாட் டேக் ஓவர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டோசேஜஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுக்கணுங்கிறது தெரியல. ஓகே,
நான் ஒரு சப்ளிமெண்ட் வாங்குகிறேன், நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன். பட் வாட் ஹேப்பன்ஸ், எனக்கு வந்து நான் டாக்ஸிக் லெவலில் நான் ரீச் ஆகிறேன். இவ்வளோ தான் எனக்கு வேணும், 1000 மில்லிகிராம் தான் வேணும், ஆனால் நான் எடுத்து ஐ எம் லோடிங் 4000 10,000 மில்லிகிராம்ஸ் இன் மை பாடினா அதுவே உங்களுக்கு ஹார்ம் ஆகிடும். இட் வில் கிரியேட் சம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இன் யுவர் பாடி. அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் வரும். ஸோ மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட் வந்து யாருக்கு நெசசரி அப்படின்னா, ஒரு கேலரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டில் இருக்காங்க. இப்போ நான் கேலரி டெஃபிஷியன்ட்டில் இருக்கிறப்போ என்னால் வந்து ரிச்சாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. வேர் ஐ ஹேவ் டு கோ ஃபார் சர்ப்ளஸ். ஓகே, நான் வந்து டயட்டரி ரிச்சாக லைக் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸு அதெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ட், ஃபர்கெட் இட். மல்டி கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன். ஓகே, அது மூலிமா நிறைய மல்டிவிட்டமின்ஸ் ஐ கேன் டார்கெட் அண்ட் அச்சீவ் இட். பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஹவு டு யூ குக் இட். ஓகே, யா, இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டில் இருக்கும்போது என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமானா சர்டன்லி நாட். அப்போது தேர் வில் பி சம் டயட்ரி கேப். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வி நீட் திஸ் சப்ளிமெண்ட். ஓகே, இப்போ நான் கேலரி சர்ப்ளஸில் இருக்கேன், இல்லைனா மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் இருக்கேன். என்னால் ஹோல் ஃபுட்ஸ் லைக் ரிச் இன் ஃபைபர் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், இது மூலியமாகவே என்னால் எல்லாம் கவர் பண்ண முடியும்னா 100% முடியும். உங்களுக்கு சப்ளிமெண்ட் நெசசரின்னா டெஃபினெட்லி நாட் நெசசரி. இன்னொரு, நீங்கள் ஃபிட்னஸில் இருந்தாலும், ஃபிட்னஸ் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்போர்ட்ஸ் எந்தூசியஸ் சொல்கிறேன், நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, உங்களுக்கு எடுக்கணுங்கும்போது செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எடுக்காதீங்க. டேக் அ பிளட் டெஸ்ட். லைக் விட்டமின் ப்ரொஃபைல் ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, விட்டமின் அண்ட் மினரல் ப்ரொஃபைல் எடுங்க, அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் யூ வில் கெட் ஆல் த விட்டமின்ஸ், கரண்ட் விட்டமின் லெவல் இன் யுவர் பாடி. அதில் எனக்கு B12 மட்டும் எனக்கு டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, விட்டமின் Dயில் மட்டும் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது. மற்றதெல்லாம் ஐ மீன் த ரைட் வேனா, நீங்கள் கரண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கதே ரொம்ப சரியாக இருக்குது, அதுலேயே உங்களுக்கு பாடிக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, உங்கள் பிளட் காமிச்சு கொடுத்துருது. இது மட்டும்தான் டெஃபிஷியன்சிஸாக இருக்குது. அப்போது டார்கெட் பண்ணி அந்த விட்டமின்ஸ் அந்த மினரல்ஸ்க்கு மட்டுமே சப்ளிமெண்ட் எடுத்து அந்த டயட்ரி கேப்பை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். நாட் எவ்ரி ஒன் நீட் the multivitamin every day. Okay, yeah, who need it? Everyone need it for the proper bodily function, and every day they need it. Either take through the whole foods or supplement it. சப்ளிமெண்ட்டுங்கிறது மாத்திரை கிடையாது. அண்ட் அகெயின் இட் ஜஸ்ட் அது வந்து ஃபுட்டு தான், அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணுறதால தான் அது சப்ளிமெண்ட்டுன்னு வருது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். விச் பிராண்ட் டு பை? ஸோ நான் எந்த பிராண்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணலை. உங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே நீங்கள் லோக்கலில் போனீங்கன்னா A to Z கோல்டு இருக்குது, A to Z ஜிங்கோவிட், ரீவைட்டல், மல்டிவிட்டமின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. குறிப்பிட்ட பிராண்ட் சொல்லலாம். பட் நீங்கள் வந்து மல்டிவிட்டமின் எடுக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பாருங்கள், அதில் RDA 100% போட்டிருக்குன்னா எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எனிவே ஃபுட் சாப்பிட்றீங்க, அதுலேருந்தே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் யூ வுட் ஹேவ் அச்சீவ்ட் இட். அப்போ அந்த கேப்சியூலில் நீங்கள் எல்லாமே 100% எடுத்தீங்கன்னா தென் யூ ஆர் ஓவர் டேக்கிங் இட். RDA பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் டு மை கிளைண்ட்ஸ். எனக்கு வந்து விட்டமின் B1, B2, B3, B6, B12, D, A, D, E, K எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு வந்து 50% ஆஃப் RDA தான் அந்த சப்ளிமெண்ட் டப்பாலாம் நான் பார்க்கணும். அது 50% இருந்தால் தான் நான் எடுப்பேன். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கவர் த ரிமைனிங் 50% த்ரூ ஹோல் ஃபுட்ஸ். ஸோ ஹோல் ஃபுட்ஸ்லேயே எடுங்க, சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. அப்படி எடுக்கிறீங்க, என்னால் டயட்ரி கேப் இருக்குது, ஐ எம் லிவிங் இன் ஃபாஸ்ட் பேஸ் லைஃப், கரெக்டாக என்னால் டெய்லி பிளான் பண்ணி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுக்க முடியாதுன்னா தாராளமாக எடுக்கலாம். சரி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் உமனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் கொடுப்பாரு டாக்டரு. அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவார், இது பால் கூட அயன் எடுக்காதீங்க, மில்க் கூட சேர்ந்து எடுத்தீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் கம்மியாகிடும்னு வேறு சொல்லுவார். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. ஸோ டாக்டர் இஸ் ரெக்கமெண்டிங். ஸோ எல்லாருக்கும் எல்லா டைமும் எல்லா மல்டி விட்டமினும் சப்ளிமெண்ட் மூலியமாக தான் எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ யூ கேன் ரன் த்ரூ அ blood report, take a vitamins and mineral profile,
find where you are deficient already, take that specific supplement alone. Chapter close. Yep, conclusion done. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் யூ. I'll see you again in my next whiteboard series. Thank you very much.